பிரியமானவர்களே, கேள்வி ஒன்று, பதில் ஒன்று. ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தகப்பனே, கட்டையும் நெருப்பும் இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? இதற்கு சரியாய் பதில் சொல்லப்பட வேண்டும் என்றால் ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்க வேண்டும், மகனே, நீதான் அந்த பலிக்கடா என்று. ஆனால் ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன? மகனே, தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று. பிரியமானவர்களே, ஏன் இப்படி ஆபிரகாமால் பதில் சொல்ல முடிந்தது? எப்படி ஆபிரகாமினால் இப்படி பதில் சொல்ல முடிந்தது என்று கேட்டால், ஆபிரகாமுக்கு கடந்த 35 வருட தேவனோடு உள்ள பழக்கத்தில் ஆபிரகாம் தேவனை நன்றாய் அறிந்திருந்தார். தேவன் ஒருமுறை கூட மனித பலியை அவர் விரும்பி பலியாய் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நன்றாய் அறிந்திருந்தபடினால்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு இருக்கும் என்றால் நாம் இப்படிப்பட்ட உன்னதமான விசுவாசத்தின் பதில்களை நம்மால் சொல்லிவிட முடியும். தேவன் நமக்கான சகலத்தையும் பார்த்து கொள்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் எனக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற அசையாத உறுதியான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.